ஒரு எழுச்சிமிகு உரையை நிகழ்த்தி தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்களிடத்தில் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எனது அன்பிற்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நன்றியுரை சொல்ல இருக்கக்கூடிய பாலமுருகன் அவர்களே, இந்த அமைப்பினுடைய நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழியார் சுகமதி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய சிவகுமார் அவர்களே, விஜய குருசாமி அவர்களே, மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே, கோதண்டம் அவர்களே, உமாசங்கர் அவர்களே, மாநில துணைத் தலைவர்களே, மாநில செயலாளர்களே, முன்னாள் மாநில நிர்வாகிகளே, மாநில செயற்குழு உறுப்பினர்களே, தமிழ்நாடு அரசு பணியாளர் அறக்கட்டளை உறுப்பினர்களே, என்னோடு இங்கே வருந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணை தலைவர் மரியாதைக்குரிய திருஞானம் அவர்களே, மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் அவர்களே, அன்பிற்குரிய வெற்றி அவர்களே, சேட் அவர்களே, தனசேகர் அவர்களே, வழக்கறிஞர் இளவரசன் அவர்களே, ஜோதி அவர்களே, ஏழுமலை அவர்களே, வடிவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள், சங்கத்தினுடைய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் அவர்களுக்கு சிறப்பு தலைவர் அவர்கள் சால்வை அணிவிப்பார். அன்பிற்குரிய தோழர் கூப்பா அவர்கள் இந்த அரசு பணியாளர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடத்தில் தெரிவிக்கின்ற பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டார். இன்றைய தினம் எங்களுடைய கட்சியின் முக்கிய நிர்வாகியினுடைய மகன் திருமணம் சென்னையில், அதன் காரணமாக அவரால் கலந்து கொள்ள முடியாது என்று சொன்னபோது, நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அன்பு கட்டளையிட்டார். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். நீதிமன்றத்தில் பல்வேறு அரசு பணியாளர்களுடைய பிரச்சனைகளை நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கான உரிமைகளை பெறக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு, இதுபோன்று மக்கள் மன்றத்தில் அரசு பணியாளர்களிடத்தில் உங்களோடு சேர்ந்து உங்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய, உங்களோடு இதை கலந்து உரையாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அண்ணன் அவர்கள் எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன், கலந்து கொண்டேன், உங்களிடத்தில் கருத்துக்களை சொன்னேன் என்று என்னுடைய கடமையை முடித்து கொள்ளாமல், இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலேயே எனது அன்பான வேண்டுகோள், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உயர்நீதிமன்றம் அல்ல உச்சநீதிமன்றம் வரை உங்களுக்காக நான் வழக்கு நடத்துவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறேன். 20 அம்ச கோரிக்கையை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். நான் உறுதியாக சொல்லுகிறேன், இதில் ஒரு கோரிக்கையை கூட இந்த அரசாங்கம் நிறைவேற்றப் போவது இல்லை. போராடிதான் நாம் பெற வேண்டும், நீதிமன்றத்தின் மூலமாக பெற வேண்டும், சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும். இதுபோன்று கூட்டங்களை நடத்தி அதன் மூலமாக அரசினுடைய கவனத்தை நாம் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக அதற்கு எல்லா நிலைகளிலும்
நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையும் உங்களுக்கு என்றைக்கும் துணையாக இருக்கும் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு நான் வருகின்ற பொழுது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொள்கிறார். இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்காக செல்கிறேன் என்று மீண்டும் காலை அன்புமணி ராமதாஸ் அவரிடம் சொன்னபோது, இன்னொரு நாளாக இருந்தால் நிச்சயமாக நான் வந்திருப்பேன், அண்ணன் கூப்பா அவர்களிடம் சொல்லுங்கள், இன்னொரு முறை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள், நான் கலந்து கொள்கிறேன். இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும், அதற்காக நான் கலந்து கொள்கிறேன். இந்த ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியில் ஒரு கால் இந்த அரசு ஊழியருடைய கால் என்பதை தமிழக முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள், இவர்களால் தான் இந்த ஆட்சி என்பதே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்பி வாக்களித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னிடம் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள், தன்னை பார்க்க வரக்கூடியவர்கள், அரசு பணியில் இருக்கின்ற பொழுது அலுவலகத்திற்கு வரக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் பார்த்து திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள், திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி அந்த உங்களுடைய ஆதரவோடு தான் இந்த ஆட்சி என்பது இங்கே நடைபெற்றது, அமர்த்தப்பட்டது. ஆனால் ஆட்சி அமர்த்தியதற்கு பிறகு இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஊழியர்களுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் என்பது என்னை பொறுத்தவரையில் பச்சை துரோகத்தை உங்களுக்கு இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ நாங்கள் எல்லாம் எதிர்கட்சி, நான் அண்ணன் சீமான் எல்லாம் எதிர்கட்சி என்பதற்காகவும், திமுகவை வசைபாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்பதற்காகவும், ஆளும் கட்சியை திட்ட வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இங்கே வரவில்லை. நீங்கள் பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பதை அண்ணன் கூப்பா அவர்கள் சொன்னார்கள். எனவே திமுக மிகப்பெரிய பழியை செய்து விட்டது, எனவே திமுகவிற்கு நீங்கள் ஓட்டு போடாதீர்கள், மாறாக எங்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஓட்டு போடுங்கள் என்று கேட்பதற்காகவும் உங்களிடத்தில் நாங்கள் வரவில்லை. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்கள். ஒரு பெயரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு அரசு ஊழியர்கள் தான் காரணம் என்ற நல்ல பெயரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அரசு ஊழியர்களை துரோகம் செய்தால், அரசு ஊழியர்களுக்கு வஞ்சகம் செய்தால், ஆட்சியில் இருப்பவர்களை இறக்கவும் அரசு ஊழியர்கள் தயங்க மாட்டார்கள் என்ற அந்த நிலையை உருவாக்க வேண்டும், அவசியமானது. இந்த ஆட்சியாளர்களுக்கு புரிய வேண்டும் என்பது மட்டுமல்ல, இனிவரும் காலத்தில் யார் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் அரசு ஊழியர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி இந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தீர்களோ அதே போன்று 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்பதற்கு அரசு ஊழியர்கள் தான் காரணம் என்ற பெயரை நீங்கள் உருவாக்க வேண்டும். நானும் நிறைய சொல்லலாம், உங்களுடைய கோரிக்கைகள் அண்ணன் கூப்பா அவர்கள் சொன்னார்கள், என்னால் நிறைய சொல்ல முடியும். ஆனால் இந்த கூட்டத்தின் மூலமாக, உங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள், அந்த அரசு ஊழியர்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்வது என்று சொன்னால், உங்களுக்கு நயவஞ்சகம் செய்து, உங்களை மோசடி செய்து, உங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றும் ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தது, அதை எதையெல்லாம் நிறைவேற்றவில்லை என்பதையெல்லாம் சொல்லலாம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் குறிப்பா அரசு ஊழியர்களுக்கு மட்டும் 10 வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. நிறைவேற்றியது எத்தனை தெரியுமா? ஒரே ஒரு வாக்குறுதி. அது கர்ப்பிணி பெண்களுக்கு விடுப்பு என்பதற்கான, அந்த மகப்பேறு விடுப்பிற்கான ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும்தான் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றியிருக்கிறது. 9 வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழக அரசால் நிறைவேற்றப்படவில்லை. உங்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்,
பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அரசு ஊழியர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குறிப்பாக உங்களுக்காக தொடர்ந்து அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சி இன்னும் 6 மாதத்தில் முடிய போகிறது. ஆனால் இன்று வரை அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்பதற்கான ஒரு சிறு மூகாந்திரம் கூட இந்த அரசிடம் இல்லை. அவர்கள் கொடுத்தார்கள் இந்த வாக்குறுதியில். அந்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை. ஆனால் சமீபத்தில் மதுரையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அவர்கள் சொல்லுகிறார்கள், புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. புதிய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை இப்பொழுது நடைமுறைப்படுத்துவதற்கான தேவையில்லை என்பதை இவர்கள் சொல்லுகிறார்கள். அதைத்தான் 21/11/2025 அன்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு பச்சை துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிறது என்று அவர் சொன்னார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை கொண்டு வருவதற்காக ஒரு ஆணையத்தை அமைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் செய்தார்களா என்று சொன்னால் இல்லை. அதற்கான ஒரு இடைக்கால அறிக்கையை கொடுத்துவிட்டு இன்னைக்கு அதை நடைமுறைப்படுத்த முடியாத நிலையை உருவாகி இருக்கிறார்கள். இதில் ஒன்றை சொல்லுகிறார்கள், என்னவென்றால் 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பணியில் சேர்ந்து அக்டோபர் வரை ஓய்வு பெற்ற 54,000 பேரில் 51,000 பேருக்கு முழுமையான பலன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் 54,000 பேருக்கு அவர்கள் அந்த ஓய்வூதியத்தை வழங்கினார்களா என்று சொன்னால் இல்லை. மாத இறுதி வரை 45,625 பேருக்கும் அக்டோபர் மாதம் வரை 54,000 பேரும் ஓய்வு பெற்றனர். இதில் அவர்கள் நாங்கள் ஓய்வூதியம் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். அது ஓய்வூதியம் அல்ல, அது ரெக்கரிங் டெபாசிட் என்று சொல்லக்கூடிய தொடர் வைப்பு தொகையை தான் அவர்களுக்கு வழங்கினார்களே ஒழிய ஓய்வூதியம் அல்ல. இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று, ஒரு மோசடி, ஒரு ஏமாற்று செய்தியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். பங்களிப்பு தொகையை திரும்ப கொடுத்ததை ஓய்வூதியமாக தமிழக அரசு சொல்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. அந்த மோசடியைத்தான் இவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நாம் உறுதியாக சொல்லிவிட முடியும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரையில் பல மாநிலங்களில் இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை கொடுப்போம் என்ற வாக்குறுதியை கொடுத்துத்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இதை செய்ய தடங்குகிறார்கள். இன்னைக்கு 12 லட்சம் பணியாளர்கள் ஒட்டுமொத்தமாக இவர்கள் வந்தப்போ சொன்னாங்க, நாங்கள் 3 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்ற வாக்குறுதியை திமுக கொடுத்ததா இல்லையா? எத்தனை பேர் நிரப்பினார்கள்? அதோடு மட்டுமல்ல, 2 லட்சம் புதிய காலி பணியிடங்களை உருவாக்கி 5.5 லட்சம் காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 1,75,000 பேர் இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அதன் மூலமாக இவர்கள் 7.25 லட்சம் அரசு பணியாளர்களை இவர்கள் நியமித்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் நியமித்தது எவ்வளவு என்று சொன்னால் 1,05,000 பேரை மட்டும்தான் இந்த அரசு நியமனம் செய்திருக்கிறது. அதில் 45,000 பேர் மட்டும்தான் நிரந்தர பணியாளர்கள். மீதம் இருக்கக்கூடிய 60,000 பேர் தற்காலிக பணியாளர்களை நியமித்திருக்கிறார்கள். அதைத்தான் அண்ணன் கூப்பா அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அவுட் சோர்சிங் என்ற முறையில், அதாவது தற்காலிக பணியாளர்களை கடைநிலையில் அவர்கள் நியமனம் செய்தார்கள். அந்த GO 115 என்று சொல்வார்கள், அதன் மூலமாக. ஆனால் இன்றைக்கு அரசு துறையில் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்களை தற்காலிகமாக நியமனம் செய்யலாம் என்ற முறையை இது கொண்டு வந்திருப்பது என்பது மிகப்பெரிய, நாம் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. கடந்த ஆட்சியில்தான் அந்த கடைநிலை ஊழியர்களை அவர்கள் தற்காலிகமாக நியமிக்கக்கூடிய முறையை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். ஆனால் திமுக அரசு முழுமையாக அனைத்து நிலைகளிலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை செய்கிறார்கள். இதை கடுமையாக நாம் எதிர்த்தாக வேண்டும்.
காரணம், இது சமூக நீதிக்கு எதிரானது. இந்த தற்காலிக பணியாளர்கள் அவுட் சோர்சிங் முறை என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு சமூக நீதி, இடஒதுக்கீடு என்பது அதில் வழங்கப்படுவதில்லை, வேலை உறுதி செய்யப்படுவதில்லை. அதே போன்று அந்த பணியாளருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. இதை நீ செய்துதான் ஆக வேண்டும், இதை செய்ய கடமைப்பட்டவர், இல்லை என்றால் உன் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லக்கூடிய நிலை அரசுக்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் சொல்லுகிறோம், இந்த அரசு பணியாளர்கள் நியமனம் செய்வதாக சொல்லி இவர்கள் செய்திருக்கக்கூடிய மோசடியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னொன்று, சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், டாஸ்மார்க் ஊழியர்கள். இப்போ டாஸ்மார்க் ஊழியரை பற்றி சொன்னார், காலி பாட்டில் எடுக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னார். டாஸ்மார்க் பணியாளர்களுடைய நிலைமை மிக மிக கொடூரமானது. அந்த ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய அந்த அறையில் காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் இருக்கிறார்கள். அவர் சொன்னார்ல, ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்மார்க் ஊழியர் இறந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் இறப்பார், நாளைக்கு ஒருத்தர் இறப்பதான செய்தி என்பது வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அதில் 16,000 பேர் இன்றைக்கு அவர்கள் வேலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மார்க் சேல்ஸ்மேன், அந்த விற்பனையாளருக்கு இன்றைக்கு மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 12,000 ரூபாய். மாதம் முடிந்த பிறகு தன்னுடைய வீட்டிற்கு ஒரு டாஸ்மார்க் ஊழியன் எடுத்து செல்லக்கூடிய பணம் 12,000 ரூபாய். சூப்பர்வைசர் எடுத்துகிட்டு போனது 16,000 ரூபாய். கொடுமை இல்லது. ஆனால் டாஸ்மார்க்கின் மூலமாக தமிழக அரசு ஒரு ஆண்டிற்கு 50,000 கோடி ரூபாயை அவர்கள் இன்றைக்கு சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் நீங்கள் நினைத்து பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், இவர்களுக்கு காலமுறை ஊதியத்தை கொடுங்கள், ஒரு ஊதியத்தை நிர்ணயம் செய்யுங்கள், இவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. புதுசாக நம்ம எதையும் கேட்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்கிறோம் என்று சொல்லி வந்தார்கள், செஞ்சீங்களா இல்லையா? இதுதான் நம்முடைய கேள்வி. அதே போன்று இடைநிலை ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியருடைய நிலைமை போன்று ஒரு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய டிபிஐ சென்னையில் இருக்கு, அந்த டிபிஐயில் ஆண்டுதோறும் அவர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் சாப்பிடாம தூங்காம பல கிராமங்கள், பல ஊர்களில் இருந்து டிபிஐயில் அவர்கள் அனாதைகளை போல் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஒருவர் கூட அவர்களை வந்து பார்ப்பதில்லை. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அதே போன்றுதான் தமிழ்நாடு இந்த அவுட் சோர்சிங் முறையை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும். இது ஒரு ஆபத்தானது. எதிர்காலத்தில் அரசு ஊழியர், நிரந்தரமான ஊழியர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை இது உருவாக்கிவிடும். அதனால்தான் இந்த அவுட் சோர்சிங் முறையை நாம் நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். அன்பிற்குரிய பெரியோர்களே, உங்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அதில் எத்தனை நிறைவேற்றினார்கள், எத்தனை நிறைவேற்றவில்லை என்று விடியல் அரசு என்று அவர்கள் சொன்னார்கள். இது எங்கே விடியல் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு அண்ணன் கூப்பா அவர்களிடமும் இங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிடம் இந்த நூலை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். இதில் நாங்கள் சொல்லுகிறோம், அரசு ஊழியர்களுக்காக 10 வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் நிறைவேற்றியது ஒரே ஒரு வாக்குறுதி தான் என்பதை நாங்கள் இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். வேலைவாய்ப்பை உருவாக்குவது தொடர்பாக வாக்குறுதி 181, பகுதி நேர ஓவிய ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அதை செய்யவில்லை. அதே போன்று தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் 3,50,000 இளைஞர்களை நியமிக்கப்படுவார்கள் என்று வாக்குறுதி 187 நிறைவேற்றப்படவில்லை. இதையெல்லாம் நாங்கள் இதில் பட்டியலிட்டிருக்கிறோம். அரசு ஊழியர்களுக்கு நலன்கள் தொடர்பாக இவர்கள் போட்ட பட்டை நாமத்தை ஒவ்வொன்றாக நாங்கள் இங்கே பட்டியலிட்டிருக்கிறோம். ஏதோ வந்தோம் உங்களுக்காக பேசுகிறோம் என்று சொல்லவில்லை. இந்த கருத்து தமிழகத்தினுடைய அனைத்து மக்களிடமும் செல்ல வேண்டும். இந்த செய்தி அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் இது செல்ல வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு
பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எண்ணிக்கை 309. அதிலே சொன்னார்கள். நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை. தமிழக அரசு அலுவலர்களில் பணி தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இங்கே தமிழ்நாட்டில் தீர்ப்பாயம் ஸ்டேட்டு அந்த ட்ரைபூனல் என்று சொல்வார்கள் நியமிக்கப்படும் என்று சொன்னார்கள். வாக்குறுதி 310 நிறைவேற்றப்படவில்லை. 8000 அடிப்படை ஊதியம் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். இருக்காங்களா? இல்லையா? அதில் பாருங்க, ஒரு பெரிய அநியாயம். இந்த சம வேலை சம ஊதியம் இதில் செய்திருக்கக்கூடிய மோசடி என்னன்னா, 2009ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னால் சேர்ந்தவர்கள் 31க்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 16,000 ரூபாய். இருவரும் செய்யக்கூடிய வேலை ஒரே வேலை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சம்பள வித்தியாசத்தை சரி செய்து சரியான முறையான சமமான சம்பளத்தை வழங்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்து வந்தார்கள். ஆனால் அதை நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை. பல்வேறு கோரிக்கைகளை போராடி பல வழக்குகளை சந்தித்தவர்கள். அந்த வழக்குகளை எல்லாம் 17P சார்ஜ் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று வாக்குறுதியை கொடுத்தார்கள். நிறைவேற்றவில்லை. தமிழகத்தில் பணியாற்றும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமுறை ஊதியத்தை வழங்குவோம் என்று அவருடைய வாக்குறுதி 313இல் சொன்னார்கள். அதை நிறைவேற்றவில்லை. அதிமுக அரசில் பழிவாங்கப்பட்டவர்கள் அவர்களுடைய அந்த வழக்குகளை எல்லாம் நாங்கள் திரும்ப பெறுவோம் என்று சொன்னார்கள். அது நிறைவேற்றப்படவில்லை. பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர பணியாளர்களாக பணிபுரிந்து நிரந்தரமாக்கப்பட்ட தொழிற்கல்வி ஆசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் 50% பகுதி நேர பணிகள் காலத்தை ஓய்வூதியம் நிர்ணயிக்கும் கால கணக்கில் எடுத்துக்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். நிறைவேற்றப்படவில்லை. எனவேதான் இங்கே நாங்கள் இந்த அரசை பார்த்து கேட்டுக்கொள்வது என்று சொன்னால், இந்த அரசு ஊழியர்களுக்கு இதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இவர்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் அண்ணன் கூப்பா அவர்கள் முன்னாடியே என்ன கொடுக்கும்போது சொன்னார். நான் திரும்பி அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள்லாம் கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பீங்க, உள்ளபடியே தான் நீங்கள் கூப்பிடுறீங்களா, இல்லை எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு கருத்தை சொன்னார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசு ஊழியர் சங்கம் இருக்கும், அந்த கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யும். ஆனால் எங்கள் சங்கத்தில் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் இருப்பாங்க. எங்களுடைய பிரதானமான கோரிக்கை ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுடைய நலன்தான். யார் செய்கிறார்களோ அவர்களை ஆதரிப்போம், யார் செய்யவில்லையோ அவர்களை எதிர்ப்போம், நீ தைரியமா வா என்று சொன்னார்கள். நான் வந்தா இதெல்லாம் பேசுவேன்னு சொன்னேன். திமுகவை நாங்கள் முகத்திரையை கிழிப்போம், அவங்க போட்ட போலி நாடகத்தை அரங்கேற்றுவோம், அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதை சொல்வோம், திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அரசு ஊழியர்களே, நான் பேசுவேன்னு சொன்னேன். தம்பி தாராளமாக வா, அண்ணன் சீமானும் அதை தான் பேச போகிறாரு, நீயும் பேசு, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இது பாடம் புகட்ட வேண்டிய நேரம். இந்த பாடம் புகட்டுவதற்கு யார் முடியும் என்று சொன்னால், யாரை மேலே உட்கார வைத்தீர்களோ, யாரால் அவர்கள் மேலே உட்கார்ந்தார்களோ உங்களுக்குத்தான் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிக்கோ கூலி தொழிலாளிக்கோ சாதாரணமாக மாடு மேய்க்கக்கூடிய அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களை விட அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான கடமை இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்து, எனக்கு பின்னால் அண்ணன் சீமான் அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்ற வேண்டும். அடுத்து உங்களுடைய கோரிக்கைகள் 20 அம்ச கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நானும் உங்களோடு சேர்ந்து வழிமொழிகிறேன். இல்லை என்று சொன்னால் நீங்கள் நடத்தக்கூடிய எந்த போராட்டமாக இருந்தாலும், சட்ட போராட்டமாக இருந்தாலும் அல்லது வீதியில் இறங்கி நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் உங்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் துணையாக இருக்கும். அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் கேட்கவே மாட்டோம், நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுங்க, ஆனால் திமுகவுக்கு மட்டும் தயவு செய்து போட்டுறாதீங்க என்று இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக விருத்தாசலம் பகுதி என்பது ஒரு போராட்ட குணம் கொண்ட பகுதி. இங்கே புரட்சியாளர்கள் பெருமளவில் வாழ்ந்த இந்த பகுதியில் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த
நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் என்றைக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கூப்பா அவர்களுக்கும், இந்த அமைப்பினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும், அண்ணன் சீமான் அவர்களோடு பேசக்கூடிய இந்த வாய்ப்பை கிடைத்ததற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.